பாட்டு கேட்கவும் கால் பேசவும் உங்க போனுக்கு ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அமேசானோட பிரைம் டே 10th anniversary சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல டிடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா தரமான ஆஃபர்ஸ் இருக்கு. உங்களுக்காகவே 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்குள்ள இருக்கிற பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1500 ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ரியல்மியோட T200X பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதுல சவுண்ட்ஸ்க்கு 12.4 mm க்கு டைனாமிக் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு டிஃபால்ட் சவுண்ட் சிக்னேச்சரே பாத்தீங்கன்னா பேஸ் பூஸ்டடா தான் இருக்கும். இது இல்லாம கிளியர் பேஸ், டீப் பேஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரீசெட்டும் கொடுத்திருப்பாங்க. நீங்க பேஸ் லவரா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் இது. பேஸ் மட்டும் இல்லாம இதுல கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டியூனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா மேட்டரையுமே நீங்க ரியல்மி லிங்க் ஆப்ல போயிட்டு கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இதுல 25 dB க்கு ANC இருக்கு, டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கால்ஸ்க்கு குவாட் மைக்கோட கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. 48 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைமும் நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிரும். கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.4 டியூவல் பேரிங் சப்போர்ட் இருக்கு. 45 மில்லிசெகண்டோட கேமிங் மோடும் கிடைச்சிரும். இது இல்லாம பில் குவாலிட்டியுமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்கும். IP55 ரேட்டிங்கும் இருக்கு. நெக்ஸ்ட் அண்டர் 2K ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல பிராண்டடா வேணும்னா மட்டும் OnePlus ஓட நாட் பட்ஸ் 3 ஆர கன்சிடர் பண்ணலாம். இதுலயும் 12.4 mm க்கு டைட்டானைஸ்ட் டிரைவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதோட டிஃபால்ட் சிக்னேச்சரும் பாத்தீங்கன்னா பேஸ் பூஸ்டடா தான் இருக்கும். ஆனா ரியல்மியை விட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுல இருக்கிற பேஸ் உங்களுக்கு பத்தலனா எக்ஸ்ட்ரா பேஸ் ப்ரீசெட்டும் இருக்கு. என்ன பட்ஜெட் டிடபிள்யூஎஸ்னால பேஸ் வேவை கட் பண்ணிட்டாங்க. மத்தபடி கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டியூன் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஹே மெலடி ஆப்ல போயிட்டு கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை OnePlus டிவைஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ, AI டிரான்ஸ்லேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸும் கிடைச்சிரும். கால்ஸ்க்கு குவாட் மைக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 45 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைமும் கிடைச்சிரும். கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.4 டியூவல் பேரிங் சப்போர்ட் இருக்கு. 45 மில்லிசெகண்ட்கான லோ லேட்டன்சி மோடும் கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பில் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. IP55 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். என்ன இதுல ANCயும் ஹைரஸ் ஆடியோ கோடக் மட்டும் மிஸ். இதே ஸ்பெக்கோட அந்த ரெண்டு விஷயமும் வேணும்னு நினைச்சீங்கன்னா Realme T200 இருக்கு. இது வேற ஒண்ணும் கிடையாது. T200X ஓட LDAC வேரியன்ட் மாதிரி தான் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ 32 dB ANC சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு டிஃபால்ட் சவுண்ட் சிக்னேச்சர் பேஸியா தான் இருக்கும். இது பத்தலனா எப்போதும் இருக்கிற கிளியர் பேஸ், டீப் பேஸ் ப்ரீசெட்டுமே இருக்கு. இது இல்லாம கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க டியூன் பண்றதா இருந்தாலும் டியூன் பண்ணிக்கலாம். கால்ஸ்க்கு இதுலயுமே குவாட் மைக் யூஸ் பண்ணிருப்பாங்க. 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைமும் கிடைக்கும். ஆனா ANC LDAC யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி லைஃப் மாறும். மத்த விஷயங்கள் எல்லாமே T200X ல இருக்கிறது தான். இந்த பட்ஜெட்ல இது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்டர் 3K ல Realme T500 Pro தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சவுண்ட்ஸ்க்கு 12.4 mm டிரைவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. LHDC ஹைரஸ் ஆடியோ கோடக் சப்போர்ட்டும் இருக்கு. இதோட டிஃபால்ட் சவுண்ட் சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா பேஸ் ஜாஸ்தியா இல்லாம வோக்கல்ஸ் பெட்டரா ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருந்துச்சு. ஃபுல் வால்யூம்ல வச்சு சாங்ஸ் கேட்டாலும் டிஸ்டார்ஷன் இல்ல எனக்கு பேஸ் தான் ஜாஸ்தியா வேணும்னு நினைச்சாலுமே எப்போதும் இருக்கிற கிளியர் பேஸ், டீப் பேஸ் ப்ரீசெட்டும் இருக்கு. இது இல்லாம கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷன், டைனாமிக் ஆடியோவும் வந்து கொடுத்திருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டியூன் பண்ணிக்கலாம். கால்ஸ்க்கு 6 மைக்ஸ் கொடுத்திருக்காங்க. 56 ஹவர்ஸ் வரைக்கும் பிளேபேக் டைம் நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். டிஃபரண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் லெவல்ஸோட ANC மோட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடுமே இருக்கு. இது ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் இன்-இயர் டிடெக்ஷன், ஸ்பேஷியல் ஆடியோ, AI டிரான்ஸ்லேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 6.1, Google ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட், ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. 45 மில்லிசெகண்டுக்கு லோ லேட்டன்சி மோடு இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அண்டர் 4K ல பாத்தீங்கன்னா இங்கேயும் Realme தான் இருக்கு. Realme R8 இதுல உங்களுக்கு 11+6 mm க்கு டியூவல் டைனாமிக் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹைரஸ் ஆடியோ கோடக் LDAC கிடையாது, LHDC தான். பஞ்ச் அண்ட் டீப் பேஸோட சவுண்ட் செப்பரேஷனும் சூப்பரா இருக்கும். ஓவராலா சவுண்ட் கிளாரிட்டி தரமா இருக்கும். மத்தபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாம கிடைச்சிரும். 55 dB ANC, கால்ஸ்க்கு 6 மைக்ஸ், 58 ஹவர்ஸ் பிளேபேக் டைம், 45 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி, IP55 ரேட்டிங்னு எல்லாமே இருக்கு. என்ன எனக்கு ஃபிட் தான் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகல. நெக்ஸ்ட் இதே பட்ஜெட்ல டியூவல் டிரைவர் இல்லாம கொடுத்திருக்க எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா OnePlus ஓட நாட் பட்ஸ் 4 Pro பெஸ்ட் ஆப்ஷன். இதுல டியூவல் டிரைவர் இல்லனாலும் ரியல்மியை விட ஒரு சில இடத்துல பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. முக்கியமா இதோட சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. பேஸ் அல்லுது. பேஸ் தான் உங்களுக்கு முக்கியம் நினைச்சிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம். இதுல ANC அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடு சூப்பரா இருக்கு. கால் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா இதோட ஃபிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுலயுமே ரியல்மில இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. முக்கியமா பட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. இல்ல OnePlusல எனக்கு டியூவல் டிரைவரோட வேணும்னு நினைச்சீங்கன்னா பழசா இருந்தாலும் 5000 ரூபாய்க்குள்ள இதுதான் கிங். நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும். OnePlus Buds 3 தான். இதுல 10.4 mm plus 6 mm க்கு டியூவல் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருக்கும். பேஸை தாண்டி சவுண்ட் ஸ்டேஜ், சவுண்ட் செப்பரேஷன் எல்லாமே தாறுமாறா இருக்கும். 49 dB க்கு ANC
உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல்ல கிடைச்சிடும். கால் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். ஓவரால் பில் குவாலிட்டியுமே உங்களுக்கு பிரீமியமா இருக்கும். இந்த பிரைம் டே சேல் மாதிரி சேல் டயத்துல விலை கம்மியா கிடைச்சிச்சுன்னா கண்ணை மூடிட்டு தாராளமா இதை வாங்கலாம். அவ்வளவுதான், 5000 ரூபாய்க்குள்ள ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது இல்லாம பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் ஏதாவது அமேசான்ல இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா டிடபிள்யூஎஸ் ஓட பெஸ்ட் பை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.